தன்னை ஏற்றுக்கொண்டது போன்று தனது மகன் ராகுல் காந்தியையும் ஏற்றுக்கொள்ளுமாறு ரேபரேலி மக்களிடம் சோனியா காந்தி உருக்கமாக கேட்டுக்கொண்டுள்ளார். ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் பேசிய சோனியா காந்தி, ரேபரேலி தொகுதியில் 20 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்ற மக்கள் வாய்ப்பு அளித்தது வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து என்றார். ரேபரேலி தொகுதி தனது குடும்பம் என்றால் அமேதி தொகுதி தனது வீடு போன்றது என்றும் குறிப்பிட்டார். தனது குடும்பத்தின் ஆணிவேர் ரேபரேலி தொகுதியின் மண்ணோடு 100 ஆண்டுகளாக பின்னி பிணைந்துள்ளதாக தெரிவித்த சோனியா காந்தி, அந்த உறவு கங்கை அன்னையை விட புனிதமானது என உருக்கமாக தெரிவித்தார். தன்னுடைய மகனை ரேபரேலி மக்களிடம் ஒப்படைப்பதாகவும் தன்னை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்த சோனியா காந்தி, ஒருபோதும் ராகுல் காந்தி ஏமாற்ற மாட்டார் என்று உருக்கத்துடன் கூறினார். தான் அப்போதும் இப்போதும் எப்போதும் அமேதியை சேர்ந்தவன் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லால் சர்மாவை ஆதரித்து சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூட்டாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய ராகுல் காந்தி, இந்திய அரசியல் சாசனத்தை மாற்றி எழுத பிரதமர் மோடி முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அமேதி தொகுதிக்கு 42 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தந்தை ராஜீவ்காந்தியுடன் முதன்முறையாக வருகை தந்ததை நினைவு கூர்ந்த ராகுல் காந்தி, அரசியலில் கற்றுக்கொண்டவை எல்லாம் அமேதி மக்கள் கற்றுக் கொடுத்தது என்றார். இப்போது ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவதாக யாரும் நினைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட ராகுல் காந்தி, அப்போதும் இப்போதும் எப்போதும் அமேதி தொகுதிக்கு சொந்தமானவன் என்று குறிப்பிட்டார். ஒவ்வொரு வினாத்தாள்களும் கசிவது பாஜக அரசின் உத்தரவாதம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள மகாராணா பிரதாப் குழும கல்லூரிகளில் CUET வினாத்தாள் கசிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு தேர்வுகளின் வினாத்தாள்களும் கசிவது பாஜக அரசின் உத்தரவாதம் என்று அவர் விமர்சித்துள்ளார். தேர்வு முறையும் ஆள் சேர்ப்பு முறையும் வெளிப்படைத்தன்மையுடன் இருந்தால்தான் இளைஞர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதை பாஜக ஏற்கவில்லை என்றும் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கவே பாஜக விரும்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒட்டுமொத்த அமைப்பும் திட்டமிட்டு சீரழிக்கப்படுவதாகவும் அதனால் 70 கோடி இந்தியர்களுக்கு வேலை இல்லை என்றும் பிரியங்கா காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். அதனால் வினாத்தாள் கசிவு தடுப்பு, தேர்வு கட்டணங்களில் இருந்து விடுதலை அளிக்கும் இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமையும் என்று இளைஞர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.